உங்கள் ஃபோனில் உள்ள இந்த அமேசான் ஆப் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் மேலே கிளிக் பண்ணுங்களா. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இந்த ஷேர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஐடின்னு சொல்லிட்டு எண்டில் காமிக்குது. உங்களதில் வந்து காமிக்காது. இந்த ஸ்டோர் ஐடியா வந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 வெப்சைட் இருக்குது. அந்த 4 வெப்சைட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதன் மூலமாகவே உங்களால் ஈஸியாக இப்போ எனக்கு எப்படி இன்கம் வருதோ அதே மாதிரி உங்களுக்கும் இன்கம் வந்து வர வச்சிக்க முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ரொம்ப சீரியஸாக நீங்கள் கட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த காப்பி பேஸ்ட் மெத்தடை வச்சு இதை யார் வேணால் செய்யலாம். ஹவுஸ் ஒய்ஃபு, பார்ட் டைம் செய்ய போகிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸு யாராக இருந்தாலுமே இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா முதல்ல நம்மளுடைய கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணலாம். கம்ப்யூட்டர் இருந்தால் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துலேயே வந்து ஒரே மாதிரி தான் வேலை செய்ய போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே அமேசான் அசோசியேட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். கொடுத்த உடனே இந்த இடத்துல முதல் லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இந்த அமேசான் அசோசியேட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கொடுத்துக்கிறாங்கன்னா இவங்களது இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம ஷேர் பண்ணுறதன் மூலம் நம்மளுக்கு வந்து அஃபிலியேட் கமிஷன் சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். அதில் வந்து ரூல்ஸ் வேறு இருக்குது. என்ன ரூல்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிம்பிளான 3 ரூல்ஸ் இருக்குது. முதல்ல வந்து இந்த லிங்க்கை வந்து நீங்கள் வேறு எந்த யூஆர்எல் ஷார்ட்னர்லேயும் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணக்கூடாது. இதிலே வந்து ஒரு ஷார்ட்னர் கொடுத்துக்கிறாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த ஷார்ட்னர் லிங்கை மட்டும் தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். 2வது ரூல்ஸ் ஒன்று இருக்குது. என்னன்னா 180 டேஸ்க்குள்ளே, இன்னும் கிளியராக சொல்லணும்னா 6 மாதத்துக்குள்ளே 3 சேல்ஸ் ஆச்சும் நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த அமேசான் அசோசியேட் வந்து அப்ரூவல் ஆகும். இது 2வது ரூல்ஸ். 3வது ரூல்ஸ் ஒன்று இருக்குது. என்னன்னா சேம் நெட்வொர்க்லேயே இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் தம்பிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, இல்லாட்ட உங்கள் தங்கச்சிக்கு ஷேர் பண்ணுறீங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்க பை பண்ணாங்கன்னா வச்சிங்களா உங்களுக்கு வந்து அந்த கமிஷன் கிடைக்காது. இந்த 3 ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வாங்க போயிட்டு அந்த அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த 4 வெப்சைட் என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து அதன் மூலமாக ஏர்னும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல சைன் அப்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். சைன் அப்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இது மாதிரி ஆப்ஷன் வந்து காமிக்குது. இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுக்கணும். அப்படி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு இல்லைனா கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இங்கே வந்து அமேசான் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் நேம் கொடுக்குறோம், இமெயில் ஐடி கொடுக்குறோம், பாஸ்வேர்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து திருப்பி அகைன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா. இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுற யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி எல்லாத்தையும் வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மறக்காமல் இருக்கும். இல்லாட்டா வந்து நோட் புக்கில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் நோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரியேட் யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்களா, எல்லாமே கிளிக் பண்ணிட்டு இங்கே சேவ்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃபோனை மட்டும் யூஸ் பண்ணுறோம்னா சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பசல்னு சொல்லிட்டு காமிக்குது. இது மாதிரி பசல்ஸ் ஏதாவது கேட்கும் உங்கள் அக்கௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. இங்கே கவு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம வந்து எங்கெங்கே கவு இருக்குதோ அதனாலலாம் கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல போட்டுக்குங்க. இதுமாரி உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபியை வந்து போட்டுட்டு இங்கே வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மொபைல் நம்பரை வந்து கேட்கும். உங்கள் ஃபோன் மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பரை வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டீங்க ஹேட் மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். அந்த ஓடிபியை எடுத்து இதில் வந்து போட்டுக்குங்க. உங்கள் ஃபோனுக்கு அந்த ஓடிபியை வந்து கொடுத்துட்டு இங்கே கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேயி நேம்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு, சிட்டி, ஸ்டேட்டு, கோடு, அதுக்கப்புறம் கண்ட்ரி கோடு, உங்களுக்கு மொபைல் நம்பரு இதெல்லாம் கொடுத்து வந்து நீங்கள் க்ளீனாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த பேர் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேரே வந்து இங்கே கொடுத்துக்குங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பேங்க் புக்கில் இருக்கிற நேமை வந்து இங்கே கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு இந்த அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இங்கே நம்ம நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இது மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இங்கே நம்ம நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெப்சைட்னு சொல்லிட்டு கேட்குது. இங்கே உங்களுக்கு எந்த வெப்சைட்டும் இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுடைய டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிங்க. டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு டெலகிராமில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பென் சிம்பிள் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த பென் சிம்பிள் மேலே கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து குரூப்னு சொல்லிட்டு இல்லாட்டா வந்து சேனல்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சேனல் மேலே கிரியேட் பண்ணுங்கள். சேனல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேனல் நேம்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ நம்ம ஒரு சேனல் நேம் வந்து கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் சேனல் நேம் வந்து டாப் டீல்ஸ் டுடேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து டாப் டீல்ஸ் டுடேவை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்குங்க. அப்படி உங்களுக்கு எப்படி என்ன கொடுக்குறதுன்னு சொல்லலாம் ChatGPTல அங்கே எங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். இங்கே வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. வேணா இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டெலகிராமில். அதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ நீங்கள் உங்களோட சேனலை கிரியேட் பண்ணிட்டீங்களா, இது மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் சேனல் இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா லிங்க்கு, டெலகிராம் லிங்க்கு. இந்த லிங்க்கை வந்து நீங்கள் அப்படி காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல அமேசான் அசோசியேட்டில் இங்கே வந்து கொடுத்துக்குங்க ஆட் லிங்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்களா.
அதே மாதிரி கோராவுக்கு போங்க. கோராவில் போயிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் கோராவது வந்து வெப்சைட் இருக்கும். பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா இங்கே வந்து கூகுளில் போய்ட்டு கோரான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு வெப்சைட் காமிக்கும். இந்த வெப்சைட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்போ இங்கே கண்டினியூ வித் கூகுள்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், இல்லாட்டா வந்து ஃபேஸ்புக் இருந்தால் ஃபேஸ்புக்கில் கொடுக்கலாம், இல்லாட்டா வந்து சைன் அப் வித் இமெயில்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சைன் அப் வித் இமெயில் மேலே கிளிக் பண்ணுங்களா. கிளிக் பண்ணிவிட்டு வாட் வுட் யூ லைக் டு கால்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி காமிக்குது. இப்போ நேம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்கள் பேரை கூட கொடுத்துக்கலாம், இல்லாட்டா வந்து நான் டாப் டுடே டீல்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இந்த பேரை வந்து நான் கொடுத்துக்கிறேன். அதாவது நம்ம பேரை வந்து ஒரிஜினல் பேரை கொடுக்கணும், இல்லாட்டா வந்து இது மாதிரி எதனா கொடுத்து பார்க்கலாம். இமெயில் ஐடி வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். இமெயில் ஐடி வந்து இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. இங்கே வந்து ப்ளீஸ் என்டர் த கோட் வி சென்ட் டு ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி. அந்த உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து எந்த கோடு போய்க்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து இங்கே பேஸ்ட் பண்ண சொல்லுது. நம்ம இமெயில் ஐடிக்கு போய்ட்டு அந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கோடை காப்பி பண்ணி வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம இமெயில் ஐடியில் இப்போ வந்திருக்கும் கோடு, அந்த கோடை காப்பி பண்ணி எடுத்துன்னு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்தோடனே பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லி கேட்குது. நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டையும் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. இந்த பாஸ்வேர்டு கொடுக்கும்போது ரெட் கலரில் வரும். ஒரு கேபிட்டல் லெட்ரு, ஒரு ஸ்மால் லெட்ரு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர்லாம் போட்டு கிரியேட் பண்ணிங்கன்னா இது வந்து ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே உங்களுடைய கோரா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதுமாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிங்கன்னா கோராலையும் உங்களுக்கு காசு வரும். அதுக்கப்புறம் அந்த அமேசான் அஃபிலியேட்லேயும் உங்களுக்கு காசு வரும். அதே மாதிரி தான் டெலகிராம்லேயும் உங்களுக்கு காசு வரும். அதே மாதிரி டெலகிராமில் இப்போ நீங்கள் போட போகிற லிங்க்ல இருந்து உங்களுக்கு காசு வரும். இப்போ நம்ம டெலகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ கோரா நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று இங்கே செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம இப்போ டெக்னாலஜின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் 4 விஷயத்தை வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல கோரா பேஜை நீங்கள் இதுமாரி ஓப்பன் பண்ணிங்க. நான் இப்போ குத்து மதிப்பாக ஒரு 4 சேனல் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ டன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்மளது கோரா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிக்குது. இதில் நம்மளது ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும். பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதில் வந்து நம்மளுடைய லிங்க்கெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்குங்க. இந்த அமேசான் லிங்க்கை டேரெக்டாக எடுத்துன்னு வந்து இந்த கோராவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு காசு வராது, அக்கௌண்ட் பேன் ஆகிடும். அதனால வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு டிப்ஸ் இருக்குது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதையும் பார்த்துக்குங்க. இது மாதிரி ஆயிடுச்சிங்களா. ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளாக நம்மளது கோரா வந்து இது மாதிரி பேஜ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் நம்ம இந்த ரவுண்டாக ஒரு நம்மளது லோகோ தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த லோகோ மேலே கிளிக் பண்ணுங்களா. இங்கே மானிட்டேஷன் சொல்லிட்டு இருக்குது. அதாவது கோராலையும் உங்களுக்கு காசு வரும் இந்த மானிட்டேஷனை எனேபிள் பண்ணுறதின் மூலம். அதுக்கு நீங்கள் முதல்ல உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை செட் பண்ணிங்க நீட்டாக. அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா இந்த லோகோலாம் செட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது எழுதுறதுனா நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்டோமா. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சிம்பிளாக காமிக்குது. ஆனால் இப்போ நீங்கள் ஹோம் பேஜ் மேலே கிளிக் பண்ணுங்களா. இந்த ஹோம் பேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இந்த கிரியேட் ஸ்பேஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் ஸ்பேஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு டாப் டீல்ஸ் டுடே ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் ஏதாவது பேஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ இங்கே கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கிரியேட் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே இங்கே காப்பி லிங்க்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா. இந்த காப்பி லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமேசான் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த அமேசான் அக்கௌண்ட்டில் ஆடுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த பேஜை கொடுத்துட்டு இங்கே ஆடுன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வெப்சைட் லிங்க் வந்து இங்கே வந்துருச்சு. ஒன்று டெலகிராம்து, 2வது வந்து கோராது. இதுமாதிரி ஆயிடுச்சிங்களா. ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் லிங்க் இருந்துச்சுன்னா யூடியூப் லிங்க்கையும் வந்து இங்கே போட்டுக்குங்க. இப்போ நம்மளது இங்கே கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே ஸ்கிப்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். ஸ்கிப்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே நம்மளது இங்கே பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜுக்கும் வந்து நீங்கள் இங்கே இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இமேஜ் வேறு இமேஜ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இந்த 2 இமேஜ் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு காமிக்கணும்னா இந்த இடத்துல எடிட் ஒரு கிரெடென்ஷியல்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஸ்பேஸு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக வந்து கோரா பேஜ் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக கோரா பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் கோரா பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து போஸ்ட். அதாவது இப்போ நீங்கள் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும் வச்சிங்களா. இந்த இடத்துல கிரியேட் போஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கிரியேட் போஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கூகுளில் போயிட்டு கூகுளில் டாப் 5 ஃபோன் அண்டர் 15,000 சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து காப்பி பண்ணுங்கள். இதுமாதிரி காப்பி பண்ணிவிட்டு இந்த ஆன்சரையும் காப்பி பண்ணிங்க. இதுமாதிரி கொஸ்டின் ஆன்சரை காப்பி பண்ணிவிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிங்க. உங்களது ஃபோனில் ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இதுமாதிரி பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்களா. பேஸ்ட் பண்ணிட்டு இதை எடுத்துன்னு வந்து உங்களுடைய கோராவில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஆனால் இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக தான் காமிக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோலாம் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் ஒரு ஃபோன் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். உங்கள் ஃபோன் ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த பிக்ஸாபே அதுக்கப்புறம் இந்த பிக்சல்ஸ் அது மாதிரி இடத்துக்கு போய்க்குங்க. அங்கே போய்ட்டு ஒரு ஃபோன் ஃபோட்டோ வந்து காப்பி பண்ணிக்கங்க.
இல்லாட்டா அமேசானில் இருந்து கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோன் ஃபோட்டோ வந்து காப்பி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாம்சங் கேலக்ஸி S23ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து சாம்சங் ஃபோன் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை எடுத்துன்னு போயிட்டு உங்களுடைய கூகுளில் வந்து இல்லாட்டா அமேசானில் வந்து சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா இமேஜஸ். இந்த இமேஜை காப்பி பண்ணி வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க கோராவில். தெளிவாக பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இதுமாரி முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் போக போக வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும் இந்த வேலைலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இமேஜை வந்து நம்ம காப்பி பண்ணிடணும்னு வச்சுக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அதை எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல கோராவில் பேஸ்ட் பண்ணிடுறோம். இதுமாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோமா, பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டாபிக் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஃபோனும் வந்து ஆட் ஆகிடுச்சு. இது மாதிரி இங்கே எத்தனை கொஸ்டின் இருக்குது பாருங்களா. இது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த எல்லா கொஸ்டின்ஸுக்கான ஆன்சரையும் வந்து நீங்கள் இதுலேயே கிடைக்கும். எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் இந்த கோராவில் நீங்கள் போடலாம். போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இது பக்கத்தில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அமேசான் அக்கௌண்ட் வந்து இங்கே கிரியேட் ஆகிட்டுருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோமா, இங்கே வந்து வாட் இஸ் யுவர் ப்ரிஃபர்டு அசோசியேட்டட் ஸ்டோர் ஐடின்னு சொல்லிட்டு கேட்குது பார்த்தீங்களா. இங்கே ஸ்டோர் ஐடி வந்து நீங்கள் ஒன்று கொடுத்துக்கலாம். வாட் இஸ் யுவர் வெப்சைட் ஆர் மொபைல் ஆப்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் இங்கேயும் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டோர் ஐடி தான் நம்மளுக்கு ஷேர் பண்ணும்போது வரும். அதனால நம்ம இந்த ஸ்டோர் ஐடியை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது ஒன்று எழுதிக்கிறேன்னு வச்சிங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டோர் ஐடி எப்படி கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் வந்து ஸ்டோர் ஐடியை வந்து டுடேஸ் டீல்னு சொல்லிட்டு கொடுக்குறதுனா கூட கொடுத்துக்கலாம். டாப் டுடேஸ் டீல்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதே எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல கொடுத்துங்க. தெளிவாக பார்த்துங்க. நம்ம ஒன்றும் இல்லை, அமேசான் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் டெலகிராம் அக்கௌண்ட்டு, இந்த கோர் அக்கௌண்ட், இது மூணுத்தையும் நம்ம கிரியேட் பண்ணுகிறோம். அவ்வளோதான். கிரியேட் பண்ணிவிட்டு அதில் எப்படி நம்ம போஸ்ட்டு போட்டு காசு சம்பாதிக்க போகிறோம் என்பதை வந்து மூணுத்தையும் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு சொல்லினுக்கிறேன். தனித்தனியாக வேணுன்னா கூட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. இந்த அமேசான் அசோசியேட் அக்கௌண்ட் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணுகிறோம். அது பக்கத்துலேயே வந்து டெலகிராம் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும்னா சிம்பிள் தான், நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோரா அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு லிங்க் போட்டுக்கிறேன், பார்த்துக்குங்க. ஆனால் இப்போ ரிலேட்டடாக இப்போ காசு சம்பாதிக்கிறதுக்கோசரமே இது மூணுத்தையும் கிரியேட் பண்ணுறதால மூணுத்தையும் உங்களுக்கு காமிச்சுன்னுக்கிறேன். இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இதுமாதிரி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் போஸ்ட் போடணும். போஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே ஒரு இமேஜ் எல்லாம் போட வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் இமேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்கள் ஃபோன்லேருந்து ஏதாவது இமேஜஸ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜஸ் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு காமிங்கன்னா இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட்ஸ்க்கு போகிறோன்னு வச்சுக்கலாம். டவுன்லோட்ஸில் போனால் இந்த இடத்துல ஒரு இமேஜ் காமிக்கும். அந்த இமேஜ் மேலே நம்ம இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்தோம்னா வச்சுக்கலாம், இங்கே வந்து இமேஜ் வந்து வந்துடும். அதேமாதிரி ஒரு ஃபோனுக்கும் இமேஜை வந்து நீங்கள் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோனு, செகண்ட் ஃபோனுன்னு சொல்லிட்டு எல்லா ஃபோனுக்கும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணலாம். வேணா அது ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோனுது ஸ்பெசிஃபிகேஷன், அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கூட நீங்கள் இங்கேருந்து காப்பி பண்ணலாம். இந்த இடத்துலேருந்து அபவுட்னுக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து காப்பி பண்ணி கொஞ்சம் மோடிஃபிகேஷன் பண்ணி இது மாதிரி இதனுடைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இது கெப்பாசிட்டி, இது பிராண்டு, அது என்ன விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல கீழே இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு மாதிரி வெப்சைட் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிங்க. டாப் போஸ்ட் வாட் ஆர் த டாப் 5 ரேட்டட் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு வந்து நீங்கள் இங்கே பதில் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த 5 ஃபோனுக்கான இமேஜஸ் அதுக்கப்புறம் பேரை வந்து இங்கே கொடுத்து இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் ரெகுலராக போட்டுனே இருக்கணும். இது ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். உங்களுக்கு இப்போ முதல் முறை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியலாம், ஆனால் ரொம்ப சிம்பிளான மேட்ரு. இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்களா, கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அமேசானுக்கு வரணும்னு வச்சுக்கலாம். அமேசானில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எதுன்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் வந்து இங்கே பிளாகாக இருந்தால் பிளாக், வெப்சைட்டாக இருந்தால் வெப்சைட்டு, இங்கே எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே ஹவு டு யூ வாண்ட் டு ஹியர் அபவுட்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் எப்படி இதை கேட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்குது. வேர்ட் ஆஃப் மவுத்து, பிளாக் போஸ்ட் ஃப்ரம் அமேசான் சைட்டுன்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்க. உதாரணத்துக்கு வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லிட்டு கேட்டுங்க. அதுக்கப்புறம் இங்கே ட்ரை கேப்சான்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஆடியோ கேப்சா வேணால் ஆடியோ கேப்சா பண்ணிக்கலாம். இல்லாட்டா நார்மல் கேப்சா வேணால் நார்மல் கேப்சா வச்சுட்டு இந்த இடத்துல கேப்சாவை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எஸ் ஐக்ரின்னு சொல்லிட்டு கொடுத்து ஃபினிஷ்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் ஒன்லி த ஆல்பாபெட் அண்ட் யுவர் நம்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேரை வந்து கொடுத்துக்கலாம் நம்ம இங்கே நேம். இப்போ அமேசான் அக்கௌண்ட்டில் நம்ம இந்த டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு ஃபினிஷ்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொஃபைல் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் யூஸிங் அசோசியேட் சென்டர்னு சொல்லிட்டு கேட்குது. நவுன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். கொடுத்தோம்னா வச்சிங்களா அசோசியேட் சென்டருக்கு போவீங்க. உஷாராக பார்த்துங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுமாதிரி ஆனதுக்கப்புறம் இங்கே நம்ம லாகின் சொல்லிட்டு கொடுக்குறோம். சைன்இன் ஆனதுக்கப்புறம் உள்ளே போகுது. உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து உள்ளே போக வேண்டியிருக்கும். மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ப்ளீஸ் சென்ட் ஓடிபின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இங்கே வந்து உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே ஃபில் பண்ணிக்கங்க. இதுமாரி ஓடிபி ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இங்கே இந்த இடத்துல ஆர் யூ மானிட்டைசிங் இன்டர்நேஷனல் டிராஃபிக் யூ வாண்ட் டு ரிசீவ் மணின்னு சொல்லிட்டு கேட்குது. பே நிஃப்டட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க. இப்போ இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 rupees ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து காசு வரும். இந்த 1000 rupees எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நேமு, அதுக்கப்புறம் பேங்க் நம்பரு, அதுக்கப்புறம் இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துங்க. இப்போ நான் வந்து கொடுத்துக்கிறேன்.
இந்த இடத்துல நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும்போது வந்து கரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் உங்கள் பான் கார்டு நம்பர்லாம் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி கொடுத்துக்குங்க. இப்போ நான் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே சப்மிட் அண்ட் கொடுங்க. இங்கே சேவ் பண்ணிக்க. சப்மிட் அண்ட் கண்டினியூ டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இப்போ உங்களது அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இனிமேல் தான் உங்களது வேலைப்பாடுகள் இருக்குன்றது. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ உங்கள் ஹோம் பேஜுக்கு வாங்கலாம். இது மாதிரி உங்களது அமேசான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிடும். உங்களது இன்கம்மு எங்கே எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கிளிக் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ காசு வந்துக்குது போன்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் இங்கேருந்து கவனிச்சிக்கலாம். இங்கே சப்மிட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களது பான் கார்டு டீட்டெயில்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பான் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்னு சொல்லிட்டு காமிக்குது. இது மேலே கிளிக் பண்ணி உங்களது பான் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துங்க. இந்த இடத்துல பேமெண்ட் டீட்டெயில்ஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக, அதுக்கப்புறம் என்ன விஷயம் உங்களது எல்லா மேட்ரியும் வந்து இந்த இடத்துல அப்புறமா கூட கொடுத்துக்கலாம், இப்போ கூட கொடுத்துக்கலாம். கொடுத்து உங்கள் பான் கார்டு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துட்டு ஹோம் பேஜில் இந்த இடத்துல வந்து உங்களது டோட்டல் ஃபீஸு டோட்டல் எர்னிங்ஸ்லாம் காமிக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் காமிக்கும். பார்த்தீங்கன்னா ஹெல்ப்னு சொல்லிட்டு இப்போ ஹெல்ப்பில் போயிட்டு இந்த இடத்துல அட்வர்டைசிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்குது. அட்வர்டைசிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இது மாதிரி கிளிக் பண்ணுங்களா. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் என்பதை பற்றி இங்கே காமிக்கும். இதில் வந்து அதிகமான பர்சன்டேஜ் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் அப்பியரன்ஸு, அதுக்கப்புறம் ஓவன்னு அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதுக்கு 6% தராங்க. அதுக்கப்புறம் எக்கோ மாதிரி டிவிக்கெல்லாம் வந்து 7% தராங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கெல்லாம் ஒன்லி 1% தான் தராங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 30% மேக்ஸிமம்னு சொல்லிட்டு இருக்குது. பில்லிங் பேமெண்ட் அண்ட் ரீசார்ஜ்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு இது மாதிரி எதில் வந்து அதிகமான காசு வருது, அதிகமான பர்சன்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. அதுமாரி பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல கிச்சன் அப்ளையன்ஸ் வேணால் எது வேணுமோ நீங்கள் வந்து இங்கே டாப் டீல்ஸில் சர்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன், அமேசான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அமேசான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அமேசான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூவர்ஸ் அண்ட் சேக்கர்ஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த மூவர்ஸ் அண்ட் சேக்கர்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அதிகமாக மூவ் ஆகினுக்கிற விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா 216, 210 இது மாதிரி அதிகமாக மூவ் ஆகினுக்கிற விஷயம் வந்து இங்கே காமிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்டை வந்து இப்படி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு போர்டு வேணும்னா இந்த போர்டை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா. இங்கே டெக்ஸ்ட் மேலே நீங்கள் ஷேர், இங்கே ஃபோனில் ஷேர்னு காமிக்கும், கம்ப்யூட்டரில் வந்து இதுமாதிரி டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யூஆர்எல் ஷார்ட்டு ஃபுல்லு 2 ஆப்ஷன் காமிக்குது. நீங்கள் ஷார்ட்டில் கிளிக் பண்ணி இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே டெலகிராமில் இங்கே வந்து நீங்கள் அப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே என்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ இந்த லிங்க் யாரை கிளிக் பண்ணாங்கன்னா காசு வரும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் கவனிக்கணும். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த அமேசான் இந்த லிங்க் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணுறத விட இந்த இமேஜை வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னு அதுக்கப்புறம் நீங்கள் டெலகிராமில் போயிட்டு டெலகிராமில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் ஆஃப் ஃபோட்டோ வீடியோன்னு சொல்லிட்டு கொடுத்து இங்கே டவுன்லோட்ஸுக்கு போயிட்டு டவுன்லோட்ஸில் அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சென்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ யாராவது வாங்குறாங்கன்னா வச்சுக்கலாம், லிங்க் மேலே கிளிக் பண்ணி வாங்கினாங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வரும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணிட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க எந்த ஐட்டம் வாங்கினாலும் உங்களுக்கு தான் வந்து காசு வரும். அதனால முடிஞ்ச அளவு ஜனங்களை கிளிக் பண்ண வச்சுன்னே இருங்க. இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்களா, இப்போ இந்த டுடேஸ் டீலுக்கு பார்த்தீங்களா, இந்த லிங்கை காப்பி பண்ணிங்க. இந்த டுடேஸ் லிங்கை காப்பி பண்ணிவிட்டு இப்போ இங்கே போயிட்டு இந்த இடத்துல வந்து அந்த அமேசான் இந்த ஃபோன் லிங்க் இருந்துச்சு பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு காமிக்கணும்னா இப்போ இந்த ஃபோன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். லிங்க்கு சாம்சங் S23 இது லிங்க் இருக்கும் பாருங்கள். சாம்சங் S23ன்னு சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இந்த லிங்க்கு கூட நீங்கள் வேணால் இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளது அசோசியேட்டில் சேர்ந்ததுக்கப்புறம் இங்கே லிங்க்னு சொல்லிட்டு வரும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இதை வந்து காப்பி பண்ணிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து நம்ம டெலகிராமுக்கு வந்து டெலகிராமில் இங்கே பேஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து ஃபோன் ஃபோட்டோ வந்து இங்கே ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு லிங்க் ஆட் பண்ணணும். லிங்க் ஆட் பண்ணிட்டு ஆனால் எல்லாத்துக்குமே வந்து இந்த காப்பி மட்டும், இந்த டெலகிராம் லிங்க் காப்பியை மட்டும் இங்கே கொடுத்துருங்க. இதில் கோராவில் வந்து இங்கே இந்த டெலகிராம் லிங்க்கை வந்து இங்கே கொடுத்துருங்க. டுடேஸ் டீல் இப்போ யாருன்னா கிளிக் பண்ணாங்கன்னா நேராக அங்கே போகணும். அது மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்களா. பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டு யாருன்னா போகிறாங்கன்னு வச்சிங்களா, கன்வெர்ட் லிங்க்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி டுடேஸ் டீல்னு சொல்லிட்டு இங்கே கிளிக் பண்ணாங்கன்னா வச்சிங்களா நேராக அங்கே போவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லாத்துக்கும் வந்து இங்கே மேலே கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு லிங்க்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இப்போ இது லிங்க்கு யாருன்னா இதை கிளிக் பண்ணாங்கன்னா நேராக வந்து டெலகிராம் போவாங்க, அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷனலாக இங்கே போஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். போஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் போஸ்ட் வந்து இங்கே ஆட் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் ரெகுலராக வந்து போஸ்ட் போட்டுனே இருங்க. யாராவது இங்கே கிளிக் பண்ணாங்கன்னா நேராக டெலகிராம் அக்கௌண்ட்டுக்கு போகும். பார்த்தீங்கன்னா தெரியும், கோ டு சைட்னு சொல்லிட்டு கேட்குது.
அந்த சைட்டுக்கு வந்து இது போகும். இது மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. தெளிவாக வந்து ஒரு போஸ்ட் டெய்லி போட்டுனே இருங்க. அதே மாதிரி டெலிகிராமில் வந்து இப்போ இதை அப்லோட் பண்ணே இருங்க. இந்த அமேசான் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அசோசியேட் லிங்க், அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணே இருங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அமேசான் அசோசியேட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காசு வர ஆரம்பித்து விடும். இந்த இடத்துல வந்து இங்கே யாராவது டெலிகிராம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டா வந்து கோராலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காசு வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அமேசான் அசோசியேட்டில் வந்து இந்த இடத்துல காமிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து 1000 rupees ஆனதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து விடும். இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து 2 மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதேமாரி வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா யூடியூப் சேனல்லையும் இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில். அதேமாதிரி வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்லேயும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முறை சம்மரைஸ் பண்ணிடலாம் வீடியோவில் நான் என்னென்ன சொன்னேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம அமேசான் அசோசியேட் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். 2வது டெலிகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். 3வது இந்த கோரா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். இந்த 3த்தையும் வந்து நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அமேசானில் க்ரியேட் பண்ண அந்த லிங்க் எடுத்துன்னு போயிட்டு இப்போ டெலிகிராமில் பேஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி இங்கே கோராலையும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஒரு போஸ்ட் வந்து ரெடி பண்ணோம். அந்த போஸ்ட் எப்படின்னா, இங்கே கூகுளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் தேடினீங்கன்னா கொஸ்டின் கிடைக்கும். அந்த கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுமே இங்கே இருக்கும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி உங்களுடைய இந்த இடத்துல கூகுள் இன்புட் டூல்லையோ இல்லாட்டா வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அந்த மேட்ரை வந்து மோடிஃபை பண்ணிங்க. ஏதாவது உங்களுக்கு வேணுமா பண்ணிங்க. பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கோராவில் எல்லாத்துக்கும் இது மாதிரி இமேஜ் ஆட் பண்ணுங்கள். இமேஜ் எல்லாத்துக்குமே கீழே எந்தெந்த ஃபோன் தெரிஞ்சு பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் இமேஜஸ் ஆட் பண்ணி பப்ளிஷ் பண்ணினே இருங்க. உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண இந்த கோராலையும் உங்களுக்கு காசு வரும். அதே மாதிரி இந்த அமேசான் அசோசியேட்லேயும் வந்து உங்களுக்கு காசு வரும். அதே மாதிரி இங்கே டெலிகிராம்லேயும் வந்து இதுமாதிரி போடுறதால உங்களுக்கு டெலிகிராம்லேயும் காசு வரும். அதுக்கப்புறம் இந்த அமேசான் அசோசியேட்லேயும் காசு வரும். அதே மாதிரி யூடியூப்லேயும் அவ்வளோதான். இந்த அமேசான் அசோசியேட் வந்து சைடில் வந்து இருக்கும். யூடியூப்லேருந்து உங்களுக்கு காசு வரும். இது மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் உங்களுக்கு வெப்சைட் இருந்தால் வெப்சைட்லேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இதை யூஸ் பண்ண கற்றுக்குங்க. ரெகுலராக போஸ்ட் போட்டுனே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ரிசல்ட் தெரியும்.